நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட்டாம வர போறாரு. நிறுத்துக்கடா. நாட்டாம வர்றதுக்கு நாக்க ஏண்டா போட்டு பிரட்டினுக்கிறீங்க? கிராமம்னா இந்த குலவை எஃபெக்ட் கொடுத்துருவீங்களா நீங்க? சின்ன கவுண்டர் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப கட்டு போயிட்டீங்க. அது வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரா மெயின்டைன் பண்ணிருந்தீங்க. நாட்டாம வந்துட்டாரு. கற்பூரத்தை எடுங்கடா, ஆரத்தி சுத்துங்கடா, தேங்காயை உடைங்கடா. ஏண்டா இதுனா பட பூஜை இல்ல பஞ்சாயத்து ஆரம்பிக்க போதாடா? நீ ரொம்ப அதிகமா பேசுற. நாட்டாம கிட்ட எதை கேட்கணுமோ அதை மட்டும் கேளு. கை மாத்தா ஒரு 10 ரூபாய் கொடுக்க சொல்லு. ஏய், என்ன பேச்சு பேசணும் நீ? அவருக்கு வெத்தலை பாக்க நான் தான் வாங்கி தரேன். நீங்க உட்காருங்க. நாட்டாம அறிஞ்சிட்டாரு. தீர்ப்பு சொல்ல போறாரு. அடச்சி உட்கார இடத்துல எவன்டா முள்ள வச்சது? நீயா? ஆமா, இவர் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல கான்ஃபரன்ஸ் ஹால்ல நடத்தின்னு இருக்கிறாரு. ஒரு இத்து போன மரத்துக்கு கீழ பஞ்சாயத்தை கூட்டினா முள்ளு இல்லாம அங்க என்ன இருக்குங்க? காலங்காலமா கட்டி காத்த பஞ்சாயத்தை அவமானப்படுத்திட்டோம். டாய், பஞ்சாயத்து முடியறப்ப கரெக்டா ஞாபகப்படுத்து. அடிஷனலா இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். நீ விஷயத்தை சொல்ல. நாட்டாம இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். டேய், நம்மளே ஊரை விட்டு ஒதுங்கி தாண்டா இருக்கோம். நான் அதை சொல்லல, இந்த ஊர் எல்லையை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றேன். இவன் செஞ்ச தப்பு. நாட்டாம ஊருக்குள்ள நீங்க எவ்வளவு கள்ளச்சாராயம் காய்ச்சறீங்க, அது 10ஆவதுனால ஆந்திரால இருந்து பாக்கெட்டு சாராயத்தை வர வைக்கிறீங்க. அதை குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் இவன். நம்ம ஊருக்கு இல்ல அசிங்கம். இது பரவாயில்லைங்க. நம்ம ஊரு பொண்ணுங்க ஆத்தங்கரையில குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பி பார்க்காம போறாங்க. அத கூட மன்னிச்சிடலாம். நம்ம துரைசாமி பொண்ணு இவன் கைய பிடிச்சு இழுத்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் வான்னு கூப்பிட்டது கண்டுக்காம போயிட்டாங்க. ஐயா, இந்த விஷயம் நம்ம துரைசாமிக்கு கூட தெரியாதுங்க. டேய், என் பொண்ணு அப்படி அவமானப்படுத்திட்ட. ஏய் பரா தள்ளி. துரைசாமி, இந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்ட ஒரே இளிச்சவாய் நீந்தான். நீ எப்படி பண்ணா எப்படி? ஐயா, பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு ஊருக்கு வெளியே சாராயத்தை காசு இருந்த என்ன ஊருக்குள்ள ஓப்பனா சாராயத்தை காசு வச்சது நீங்க தானே ஐயா? பஞ்சாயத்து கட்டு போறதுனா ஒரு விவசாயம் இல்லடா. கவர்மெண்ட்ல கட்டண கழிப்பிடம் கட்டி கொடுத்தா காலையில காத்தோட்டமா போக முடியலன்னு அதை இடிச்சு தள்ளிட்டீங்களடா. உங்க பஞ்சாயத்துக்கு ஒரு அளவு இல்ல. நீ பேசக்கூடாது, நீ குத்தவாளி. இப்படித்தான் நாட்டாம நம்ம முனியம் பொண்டாட்டி குளிக்கும் போது முதுகு சொரிய கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்லிட்டான். கையில இருக்க நகத்தெல்லாம் கடிச்சு துப்பிட்டு நகமே இல்லைன்னு அரைக்கல்ல எடுத்து கொடுக்குறான். அப்படியா? அந்த நேரத்துல முனி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் தான் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு உங்க முதுகு சொரிஞ்சுன்னு இருந்தானே. அட அதை விடுங்க. நம்ம ஊரு தமாத்தூடு பசங்களாம் 3 சீட்டு மங்காத்தான் சந்தோஷமா விளையாடுங்குது. அதுங்களை போய் பெருமாள் வச்சு ஸ்கூலுக்கு போன்னு கொடுமைப்படுத்துறாங்க. இத கூட மன்னிச்சிடலாங்க. ஊர்ல மழையே வரலன்னு ஒரு கன்னி பொண்ணை ஒட்டு துணி இல்லாம ஊரை ஒரு ரவுண்டு விட்டு நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கலான்னா இவன் எல்லாரையும் வீட்டுக்குள்ள உள்ள விட்டுட்டு பூட்டை போட்டுட்டாங்க. ஆடா, அதையும் மீறி ஓட்ட பிரிச்சு வெளியில வந்து பார்த்தா இவன் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊரையில ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அட, அதை பார்த்து தானே பழைய பஞ்சாயத்து தலைவர் குளிர் ஜோரத்துல செத்து போயிட்டாரு. குணசேகரா, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஊரோட மானம் மரியாதை கௌரதி எல்லாத்தையும் மாருதி மேல ஏத்திட்டான். அதனால அவன் இனிமே இந்த ஊர் எல்லையை மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்சான்னா இந்த ஊர் கொசங்கள்லாம் இவன் முதுகுல உப்பு மூட்டை ஏறி போகணும். பெண்கள்லாம் சாணி எடுத்து இவன் முதுகுல வரட்டி தட்டணும். கழுதிக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இவன் முதுகுல ஏத்தி இந்த ஊரை வலம் வரணும். இதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்பு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. அட, என்னடா ராணிய போட்ட? சரி, வச்சுக்கிறேன். அதான் ஏற்கனவே ஏகப்பட்டது வச்சிருக்கீங்களே. அட, ஒண்ணுக்கு ஒன்னா ஒத்தாசி இருந்துட்டு போட்டுப்பா. நமக்கு ஒத்தாசியா இருந்த அந்த பரதேசி குணசேகரனை ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. அதனால பஞ்சாயத்து கலகலப்பா இல்லைங்க. கையில சில்லறையே இல்ல. அட, சரக்கடிக்க காசு இல்லைன்னு அவனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு வசூல் பண்ணிடுவோம்ல. இப்ப அதுக்கு வழியே இல்லைங்க. அது கேட்டா ஏன் தொடைய தட்டுற? ஏண்டா, அவங்கிட்ட இருந்த காசை தான் அபராதம் போட்டு புடிங்கிட்டோம்ல. அவன் பையில எதிரா காசு. என் பையிலையும் இல்லைங்க. ஐயோ, புலி வருது, புலி வருது. ஆட, ரம்மி வரல, ஜோக்கர் வரலன்னு அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். புலி வருதா புலி? நாட்டாம நிச்சயமாவே சொல்றேன், புலி வருது. என் 2 கண்ணால பார்த்தேன். டிவில பாத்துருப்பான். ஏண்டா, புலி என்ன கலரா? பஞ்ச கலர்ல கருப்பு கலர் கோடு போட்ட சட்டை போட்டு
பேண்ட் என்ன போட்டிருந்தது? அதே கலர் தான் டேய், அது தோலுடா. ஏண்டா புலி ஆனா பொண்ணான்னு பாத்தியா? குனிஞ்சு பார்த்தா கடிச்சிருமையா. குனிஞ்சு பார்த்தா கடிச்சிருமா? டேய், அது புலி தோல் போத்துற நாயிடா. அறிவு கட்ட நாட்டாம கேட்டா கேளு, கேக்கா கட்டு புளிக்கிட்டு மாட்டி சாவுடா. ஏன்டா உருமுனா? அட நான் இல்லைங்க. ஐயோ, நிஜமாவே புலிங்க. எங்கடா? ஆமா பெருசே, ஊர்ல எல்லாரும் புலி வந்துடுச்சுன்னு அள்ளு இல்லாம இருக்கல, இந்த காட்டுல தனியா பேசின்னு வர பயமா இல்ல உனக்கு? நம்ம முகராசி அப்படிப்பா. இந்த பார், இந்த கிண்டல்லாம் வேணாம். பாறாங்கல் மாதிரி ஃபுல்லா மொழு மொழுன்றது எங்க முகம் தெரியுதுப்பா. என் முகத்தை பார்த்தால புலி பயந்து ஓடும். ஆமா ஆமா வாஸ்தவம் தான். ஏன்னா பேய் பிசாசே பயந்து ஓடுதாமே. அந்த காலத்துல எங்க பாட்டி இருக்காங்களே, முதுகுல முரத்திலேயே அடிச்சு ஓட்டுனாங்க புலிய. நம்ம நெஞ்ச நிமித்தி நிக்கணும்பா. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ. புலி ஐயோ, புலி வருது, புலி வருது, புலி வருது. டேய், டேய், டேய். ஏறு பெருசே, ஏறு டேய், கை குர்ரா, கை குர்ரா, வலிக்குதுடா, வலிக்குதுடா. ஐயோ, நிறுத்த சொல்லுடா, நிறுத்த சொல்லுடா. ஓ பெருசே, இதுனா பஸ்ஸாயா? மறந்தானே ஏரியா சீக்கிரம் நிறுத்த ஏரியா. சொல்லுடா. நான் 1ஆம் கிளாஸ்ல படிச்சது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மூச்சு அடைக்கின்னு அப்படியே படுத்துட்டேன். புலி ஓடிடல, படுத்துடுறேன். அந்த சீனை போடுறான்பா இவன். புலி போயிடுச்சு. புலி போயிடுச்சா? டேய், நீ படிச்ச 1ஆம் கிளாஸ் புக்கை நானும் படிச்சேன்டா. அது கரடிக்குடா. அப்படியே கரடி வந்து உன்னை மோந்து பார்த்தா கூட நாத்தம் தாங்காம செத்து போயிருக்கா. ஏடா உங்க பொண்ணு கூப்பிட்டா அப்பா அம்மா விளையாட்டுக்கு நான் வரலையா? இதுல உனக்கு கௌரவ பிரச்சனை உனக்கு இல்ல? ராஸ்கல், உங்க ஆயா தான் முறத்தால புலி அடிச்சாங்க. இந்த ஏரியா பக்கமே ஒண்ணு வரக்கூடாது. ஏண்டா ரொம்ப ஹைட்ல ஏறி நின்று தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறியா நீ? வேறு மேல ஏறின்னு மரம் மேல ஏறின மாதிரி சீன் காட்டுறல நீ. நான் படுத்துக்குன்னு அடி பண்ணடா உன்னை. ஏண்டா முதல் சீன் பஞ்சாயத்து சீன்ல நீ வரல, இப்ப எப்படா வந்து புளிய பார்த்துட்டு கலாச்சின்னு வர்ற? இறங்குடா, இறக்கி விடு, இறக்கி விடு, இறக்கி விடுற, இறக்கி விடுற. ஓடு ஓடு ஓடு. இந்த ஏரியா பக்கம் எவனையும் பார்க்க கூடாது. 1 2 3 4 எத்தனிடா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா.